அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் எல்லாருமே ஏஞ்சி இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களோட கொடியேற்றம், அதாவது அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வர்ற சுதந்திர தினம். ஸோ முதல் முறை அவர் கோட்டையில் கொடியேற்ற போகிறாரு. அதை நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் டிவியில் லைவ் போட்டு உக்காந்தா, வழக்கம் போல் இந்த தடவையும் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய தொண்டர்களையும் சரி, அவர் சிஎம்மா ஆகணும் அப்படின்னு விரும்பினவங்களையும் சரி ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா த்ரிஷா முதல் வரிசையில் அவங்க அப்பா அம்மா பக்கத்தில், சிஎம் விஜய் அவர்களோட அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்தது யாருக்குமே பிடிக்கல. இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக இருந்தோமோ அதை அப்படியே, அதாவது ஒரு இலையில ஃபுல்லாக சாப்பாடை போட்டு அது ஓரத்தில் ஒரு அசிங்கத்தை வச்ச மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லா நிகழ்ச்சியிலையுமே இது மாதிரி ஒரு விஷயத்த சிஎம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிடுறாரு. அவரை விரும்புகிற, அவர் சிஎம் ஆகணும்னு நினச்சவங்களே இப்போ இது ஏன், அதாவது இவங்க ஊழலை ஒழிக்க போகிறேன், மக்களை ஊழல்லேருந்து காப்பாற்ற போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. சிஎம் விஜய் அவர்கள் சொல்கிற எல்லா விஷயமும் நல்லா இருக்குது, அவரோட ஆட்சியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இவர்கிட்டேருந்து, ஊழல்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுறதை தாண்டி த்ரிஷா கிட்டேருந்து நம்ம சிஎம் விஜய் அவர்களை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு 10 நாளாக எல்லாருமே நிம்மதியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சி அவங்க பேசுகிறவங்க, இப்போ சீமான் அவங்க மாதிரி அவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் த்ரிஷா விஜய்ன்னு பேசினாங்க. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சங்கீதா மேம் அவங்க டிவோர்ஸை வாபஸ் வாங்கினாங்க. எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய பையன் கொடுத்த பேட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வெறுப்பு வார்த்தை கூட பேசலை. இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்பவும் சிஎம் விஜய் அவர்கள் அவரோட குடும்பத்தோடு சேர போகிறாரு, சந்தோஷமாக வாழ போகிறாரு. அடுத்து நிகழ்ச்சிக்கு குடும்பமாக கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். எதிர்கட்சி வாயிலெல்லாம் மண்ணள்ளி போட்டுட்டாரு, இனிமேல் யாரும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் ப்ரௌடாக நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, சுதந்திர தினம் எல்லாருக்குமே சுதந்திர தினங்கிறது எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வாழ்த்தெல்லாம் போட்டு கொடியேற்றத்தை பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் சட்டசபை நிகழ்ச்சி பார்த்ததே கிடையாது, இப்போதான் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தலைவர்கள் கொடியேற்றதெல்லாம் ஒரு சின்ன கிளிப்பிங்காக தான் பார்ப்போம் நியூஸ் சேனலில். இப்போ லைவ்ல பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி உக்காந்தா இந்த லேடி, அதுவும் நியூஸ் மீடியாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேடியே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சிஎம் விஜயோட ஆட்சி பிடிக்கல, இன்னுமே டிஎம்கேக்கு தான் அவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் ஒரு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க உடனே ஃபுல்லாக மீடியா, அந்த கேமராவே பார்த்தீங்கன்னா த்ரிஷா, அது வேற யாரையுமே காட்டலை. இந்த லேடி மொத்த நிகழ்ச்சியையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம த்ரிஷா மட்டும் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மக்களுக்காக நான் செய்கிறேன், மக்களுக்காக சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு எவ்வளோ விஷயம் சொல்லி வந்திருக்காங்க. உண்மையாகவே நீங்கள் அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மை, அது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், கரூர் விஷயம்லாம் நடந்தப்போ எல்லாருமே உங்கள் பக்கம் தான் நின்னாங்க, மக்கள் உங்கள் பக்கம் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் இந்த த்ரிஷா விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதை மக்கள் விரும்பவே இல்லை. இதை நீங்கள் பண்ணுறது எப்படின்னா மக்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரியும் இருக்குது. அதாவது உங்களை டிவிகே தொண்டர்களாகட்டும், உங்களை பிடிச்சவங்களாகட்டும், எல்லாருக்குமே இது நீங்கள் ஏதோ கொடுக்குற ஒரு தண்டனை மாதிரி இருக்குது. அதுதான் உண்மை. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள், அதாவது நீங்கள் சிஎம்மாக பதவி ஏற்கிறத பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் டிவி முன்னாடி உட்காந்துருந்தோம். இது வரைக்கும் எந்த ஒரு சிஎம்மும் பதவி ஏற்றதை நாங்கள் லைவ்ல பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்லாம் த்ரிஷாவை முன்னாடி நிறுத்தி அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுவே ஒரு வெறுப்பாக இருந்துச்சு, சரி தொலைன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் டிவோர்ஸ் கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற பட்சத்தில் இனிமே நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய லைஃப்பில் இந்த த்ரிஷான்ற ஒரு தீய சக்தி இருக்கவே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது திரும்ப இப்போ இண்டிபெண்டன்ஸாக ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துக்கிட்டு அது எல்லாருக்கும் கையை காட்டுறது என்ன, சல்யூட் அடித்து விஜய் அவர்களை வீடியோ எடுக்கிறது என்ன, இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா உங்களை பார்த்து தான் நிறைய பேர் இப்போது வளர்கிறாங்க இல்லைங்களா? ஜென்சி தலைமுறையெல்லாம் விஜய் அவர்களை பார்த்து வளர போகிறாங்க. ஏன்னா சிஎம்மாக இருக்கார், நடிகராக இருந்தாருங்கிறத மறந்துட்டு இப்போ உங்களை எல்லாருமே சிஎம்மாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இந்த ஒரு
விஷயம் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிளாக இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்களுமே இதை யாருமே விரும்பலை, அதான் உண்மை. இது ஏன் விஜய் அவர்கள் வந்து மக்களுக்கு இது இந்த ஒரு தண்டனையை கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல எல்லாம் காலையில் ஏஞ்சி கொடியேற்றுறதை பார்க்க ஆவலாக இருந்த மக்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு இந்த த்ரிஷாவோட வருகை அப்படிங்கிறது. இதை எப்போ தான் தவிர்க்க போகிறாங்களோ தெரியல. இப்போ எதிர்கட்சியில் உள்ளவங்களாம் இன்றைக்கி சாயந்தரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, த்ரிஷாவோட இன்னும் அவர் வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு த்ரிஷா தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை, குடும்பம் முக்கியம் இல்லை, புள்ள முக்கியம் இல்லை, பொண்டாட்டி முக்கியம் இல்லைன்னு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா உண்மையே மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. வரல, நீங்கள் குடும்பத்தை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரலங்கிறது சந்தோஷம்தான். ஏன்னா ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சி குடும்பத்தை கொண்டு வந்து தான் போய் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்த நடிகையை, இந்த தீய சக்தி த்ரிஷாவை வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இது வந்து நீங்கள் மக்களுக்கு இந்த லேடியை முன்வரிசையில் கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு தண்டனை தான் கொடுக்குறீங்க. அதுதான் மக்களுக்கு வந்து மக்களை விரும்பும் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஏன் இப்படி மக்களை தண்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியலை. பாருங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியலை. இப்போல்லாம் த்ரிஷாவை பார்த்தாலே கோவம் பயங்கரமாக வருது. அது ஏன்னே தெரில, எனக்கு மட்டும் தானாங்கிறதும் தெரில. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்